Hello friends, welcome to Sparks Academy. So நம்ம Sparks Academyல TNPSC updated syllabusல ஒரு சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். So நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா வெல்டிங் டெஸ்டிங்ல NDT டெஸ்டிங் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம வெல்டிங்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். So அதுல பாத்தீங்கன்னா நம்ம விஷுவல் டெஸ்ட் பார்த்திருந்தோம். அப்புறம் டை பெனட்ரேஷன் டெஸ்ட் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? So இந்த மாதிரி வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெல்டிங்ல வேற என்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்றாங்க NDTல நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்ல என்ன டெஸ்ட்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். So இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம Sparks Academyல பாத்தீங்கன்னா நம்ம கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் இல்ல கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நம்ம கோர்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு டிகிரி லெவல்ல நீங்க TNPSC ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஒரு இன்ஜினியரா போகணும் அப்படின்னா டிப்ளமோ லெவல்ல நீங்க டிப்ளமோ மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போகணும் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நம்ம பேச்சஸ் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நம்ம கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதுல நிறைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வேகன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு யூஜி ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த சிலபஸ் அப்டேஷன்ல முக்கியமான ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம சீரியஸா போட்டுட்டு இருக்கோம். ஸோ நேற்று வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன்ல NDT டெஸ்ட்ல என்னென்ன டெஸ்ட்லாம் போட்டுதான் பார்த்தோம். அதோடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று பார்த்த மெத்தட்ஸ் இல்லாம வேற என்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஓகேங்களா? NDT நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ல மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். இது NDT டெஸ்ட் கீழே வருது. ஓகேங்களா? இது வெல்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டெஸ்ட். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெல்டு பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியால ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது வழியா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் லைன்ல போலரைஸ் ஆகும். அப்படி பர்டிகுலர் லைன்ல போலரைஸ் ஆச்சு அப்படின்னா அங்க எந்த ஒரு டிஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை பர்டிகுலர் லைன்ல போலரைஸ் ஆகல, ஏதோ ஒரு இடத்துல மட்டும் டிவியேட் ஆகி போகுது அந்த லைன்ஸ் எல்லாமே அப்படின்னா அந்த டிவியேட் ஆகிற இடத்துல நமக்கு டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பேசிக் கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெல்டிங்ல நம்ம எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் ஓகேங்களா இன்னும் நான் டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் இஸ் டிரெக்ட். என்னென்ன டிரெக்ட் பண்ணும் வெல்டிங் ஸ்பெசிமென்ல ஒரு வெல்ட் அடிச்ச ஸ்பெசிமென்ல என்னென்ன டிரெக்ட் பண்ணும் அப்படின்னா கிராக்ஸ், சீம்ஸ், இன்க்ளூஷன்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் செக்ரிகேஷன்ஸ், போராசிட்டி, அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபியூஷன்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே நம்ம ட்ராக் பண்ண முடியும், மீன்ஸ் நம்ம டிரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம திஸ் டெஸ்ட் இஸ் டிரெக்டட் சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? தட் ஆர் டூ ஃபைன். ரொம்ப கம்மியான ஒரு சர்ஃபேஸ், ரொம்ப மைனூட்டா இருக்கிற சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதுல செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம நேக்கட் ஐல பார்த்த விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை காட்டிலும் ஸ்லைட்லி பிலோவா இருக்கிற நம்ம சர்ஃபேஸ்ல ஸ்லைட்லி பிலோவா இருக்கிற சம் கிராக்ஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் இன் வெல்டிங் டெஸ்டிங்ல. ஸோ அந்த விஷயங்கள் மீன்ஸ் இந்த மாதிரி மேல இருக்கிற டிஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம when magnetic field is established in ferromagnetic material. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மீன்ஸ் என்னன்னா நம்ம மேக்னெட்டிக் ப்ரொபகேஷன் இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் நமக்கு சூட்டபிளா இருக்கும். மீன்ஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் மைனூட் போல்ஸ் ஆர் பி செட் எனி டிஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இல்லாம திஸ் போல்ஸ் ஆர் ஹேவிங் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் தட் சரௌண்டட் பை தி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in a magnetic particle test in a ferromagnetic material is to be magnetized by the electric current. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெல்ட் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்றோம் மேக்னடைஸ் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றோம். நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அயன் பீஸ் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட் ஆக்ட் ஆகும். அப்படி மேக்னெட் ஆக்ட் ஆகும்போது அது மேல நான் ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன் அப்படின்னா அந்த அயன் பார்ட்டிகல் அந்த மேக்னெட்டிக் லைன்ல ஃப்ளக்ஸ்ல பேட்டர்னா உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? அப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல பேட்டர்னா அமையும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கு, அந்த பேட்டர்ல ஏதாவது டிவியேட் ஆகி போகுதுன்னா அது பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அயன் பார்ட்டிகல்ஸ் ஆர் பவுடர் இஸ் அப்ளைட் ஆன் மேக்னடைஸ்ட் ஏரியா இஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இஸ் இன்டரப்டட் பை டிஃபெக்ட். ஒருவேளை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டரப்ஷன் ஏதாவது இருக்கு, டிஃபெக்ட்ஸ் ஏதாவது உள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகி போகுது அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். த அயன் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் திஸ் பேட்டர்ன் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ டிஃபெக்ட்ஸ் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இன்டரப்ட் ஆகும். அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் உடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் ஆகும் டிஃபெக்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மெத்தட் கூட. அதுக்கப்புறமா the patterns are approximately size. The patterns are approximate size of a defect. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாக்ட் சைஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா அந்த டிஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்தரா வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ராக்சிமேட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பிக்சரா வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஹவு த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் பர்ஃபார்ம்ங்கிறது கீழே ஒரு பிக்சரா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் போர்ட்டபிள் பர்மனன்ட் மேக்னெட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் திஸ் கேஜ் ஆஃப் மெட்டீரியல். இந்த பர்டிகுலர் இடத்துல
நம்ம சின்ன மேக்னெட் யூஸ் பண்ணலாம், போர்ட்டபிள் மேக்னெட் யூஸ் பண்ணலாம், பர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு ஹெவியர் மெட்டீரியல்ஸ் ரெக்யூர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஜென்ரேட்டர் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக வந்து ஒரு கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி விஷயம் எலமெண்ட்லாம் நம்ம தேவைப்படும். டிபிக்கல் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் யூனிட் ஆஃப் ஃபிகர் ஷோ இன் ஃபிகர் கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்ட் விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் விஷுவலாக பார்த்து வச்சுங்க. எப்பதான் நமக்கு வந்து நல்லா புரியும் இந்த பர்டிகுலர் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. அந்த கரண்ட் மூலமா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2 போல்ஸ் வழியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேக்னடைஸ் பண்றோம் கீழே இருக்க எலமெண்ட். கீழே இருக்க எலமெண்ட் மேக்னடைஸ் பண்ணும்போது இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் பவுடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த வெல்டு இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் வெல்டு ஏரியா. இந்த வெல்டு ஏரியாவில் ஏதாவது கிராக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை மீன்ஸ் அதோட சர்ஃபேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போராசிட்டி இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டிஃப்யூஷன் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும் இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவியேட் ஆகி போகும். ஓகேங்களா, பர்டிகுலர் லைன்ஸ் இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன் ஃப்ளக்ஸஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் லைன் ஃப்ளக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிராக்ல டிவைட் ஆகி போகுது. அப்படி டிவைட் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிராக் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, ஸோ கிராக் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்டு ஸ்பெசிமன் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அந்த கிராக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் கிராக் வரைக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் லிமிட் இருக்கு. சர்டன் லிமிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா we are using மீன்ஸ் அக்செப்ட் பண்ணலாம். சர்டன் லிமிட் மேலே போச்சு அப்படின்னா வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் பண்றாங்கிறத நம்ம விஷுவலாக கீழே கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் கேன் பி பர்ஃபார்ம்ட் யூசிங் எய்தர் த வெட் ஆர் ட்ரை மெத்தட்ஸ். ஓகேங்களா, ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து வெட் மெத்தட் சொல்றாங்க, இன்னொன்று ட்ரை மெத்தட் சொல்றாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, வெட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுறோம் இல்லையா, ஸ்ப்ரே பண்ணி விடுறோம்ல அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட் கண்டிஷன்ல இருக்கும். தட் இஸ் கால்ட் வெட் மெத்தட் சொல்றோம். In which the particles are suspended in the fluids. ஓகேங்களா, it's generally is more sensitive. ஓகேங்களா, so compared to dry method, wet method is more sensitive அப்படின்னு சொல்றாங்க than the dry method. So wet magnetic particles are inspected and allow the more even the distribution of particles over the large area and better detect of very small discontinuity on the smooth surface. அதாவது என்னன்னா நீங்க வந்து ட்ரை யூஸ் பண்றதை விட வெட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து நீங்க பெரிய லார்ஜ் ஏரியாவில் உங்களால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெரி ஸ்மால் டிஸ்கண்டினியூட்டிஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல வெட் டைப்ங்கிறது மோர் அட்வான்டேஜஸ் கம்பேர் டு ட்ரை டைப் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, எஸ். அதுக்கப்புறமா ஸோ ட்ரை மெத்தட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா the dry method which use of finely divided dry particles. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆர் டஸ்டட் onto this magnetized surface is better for rough surface. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ட்ரை டைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸாக இருக்கு உங்க வெல்டட் ஸ்பெசிமென் வந்து பார்த்தா ரஃப் சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். எய்தர் ரெட் ஆர் கிரே பார்ட்டிகல்ஸ் கேன் பி யூஸ் இன் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பவுடர்ஸோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் கிரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லா கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய வெல்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதனால அதுக்கான கான்ட்ராஸ்ட் கலர்ல நீங்க அந்த அயன் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி வந்து டிவைட் ஆக போகுது நமக்கு தெரியும். ஸோ அதான் சொல்றாங்க the color selected should be provided good contrast with this material being tested. என்ன மெட்டீரியல் டெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரா இருக்கணும் உங்களுடைய பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ட்ரை மெத்தட்ல. ஸோ வெட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பெட்டர் ஃபார் லார்ஜ் ஏரியா. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ட்ரை மெத்தட்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ட்ரை மெத்தட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் திஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் சொல்றோம். அது மட்டும் இல்லாம the test can be modified by adding a fluorescent. ஓகேங்களா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க கான்ட்ராஸ்டா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அயன் பவுடர்ஸ் உங்களால் மேக் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளூரசன்ட் டை வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ளூரசன்ட் டை யூஸ் பண்ணுறது மூலியமா வந்து நமக்கு என்ன பண்றோம், அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எலிமினேட் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் கிராக் இருக்குமோ அந்த இடத்துல மட்டும் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃப்ளூரசன்ட் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃப்ளூரசன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்றாங்க. அப்போ 3 மெத்தட்ல பண்ண முடியும். நார்மலா ஒரு மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வச்சு, ஸோ நார்மலா ஒரு அயன் பார்ட்டிகல்ஸ் வச்சு பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் வச்சு பண்றது. ஓகே, நான் சொல்லிருக்கேன். The rest can be modified by adding a fluorescent dye to the particles. In this method the ultraviolet rays is used to illuminate the fluorescent dye on this ion particle. Okay, so allowing this inspect to clearly see the interrupt formation for this particle at the defect. Okay, so நம்ம ரொம்ப கரெக்டா பார்க்க முடியும் எந்த இடத்துல நமக்கு வந்து கிராக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலரா பார்க்க முடியும், நமக்கு இலுமினேட் ஆகும். ஓகேங்களா, so அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம as with the fluorescent penetration test is may be necessary for examination weldment of darkness area. ரொம்ப டார்க்கா இருக்கு வெல்ட் பண்ற, ரொம்ப டார்க்கான இடத்துல வெல்ட் பண்ணி ரொம்ப டார்க்கா இருக்கு பார்க்கும்போது அப்படின்னா அந்த இடத்துக்குலாம் நம்ம ஃப்ளூரசன்ட் செட் வந்து மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட். அது மட்டும் இல்லாம accurate
accurate interruption of the magnetic particle test is required training. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எல்லாரும் பண்ண முடியாது. அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். அக்யூரேட் இன்ஸ்பெக்ஷன் வேணும். ஓகேங்களா? அக்யூரேட் இன்ஸ்பெக்ஷன் வேணும்னா ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும்னு சொல்றாங்க. டிஸ்கண்டினியூட்டி ரிவீல்ஸ் பை த டெஸ்ட் பேட்டர்ன் கேன் பி மிஸ்லீடிங் டு ஓகேங்களா அன்ட்ரைன்ட் ஐஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ட்ரைண்டா ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அப்படின்னா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை ரிஜெக்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கிராக்காக இருக்கும், அதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மே ஹேவ் அ நோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இஃப் த சைஸ் ஆஃப் த டிஸ்கண்டினியூட்டி ஃபால்ஸ் வித்தின் அலோபல் லிமிட், அலோபல் லிமிட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சைஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது அலோபல் லிமிட்டுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெல்டிங் ஸ்பெசிமெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் if the size of this discontinuity is larger then the allowable limit will be rejectable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல நம்ம பண்ணக்கூடிய. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்ட் சொல்லுவாங்க. யூடின்னு சொல்லுவாங்க சிம்பிளா அல்ட்ராசோனிக் டெஸ்ட். இப்போ அல்ட்ராசோனிக் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி இருக்க சவுண்ட் வேவ்ஸ். அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து சிம்பிளா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பாஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒரு சென்டர் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். அந்த ரிசீவரில் எவ்வளோ மீன்ஸ் எவ்வளோ சென்ட் பண்ணணும் எவ்வளோ ரிசீவ் பண்ணணும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம சொல்றோம்னா அல்ட்ராசோனிக் இந்த டெஸ்ட் அந்த வேவ்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இன்டர்னலாக நமக்கு வந்து ஏதாவது வந்து போரசிட்டி இருக்கா இல்லை செக்ரிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்ச முடியும். இதான் சிம்பிளான ஒரு பிரின்சிபல் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்ப இந்த வெல்டிங்ல எப்படி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கலாம். அப்ப வெல்டிங் மீன்ஸ் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் இஸ் a non-destructive methods of detecting the presence of internal cracks. Very very important. ஓகேங்களா? ஸோ அல்ட்ராசோனிக் டெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே சர்ஃபேஸ் இருக்கிற கிராக்ஸோ இல்லை சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியாதுக்கு வேற மெத்தட் இருக்கு. பட் அல்ட்ராசோனிக் இஸ் எஸ்பெஷலி ஃபார் இன்டர்னல் கிராக்ஸ் அண்ட் inclusion and segregations, porosity, lack of fusion and similar discontinuities for all types of metals. ஓகேங்களா? அல்ட்ராசோனிக் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா all types of metal யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸ் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் லிமிடேஷன் ஃபார் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் மெட்டீரியல்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் மெட்டல்ஸ் நீங்கள் எந்த மெட்டல் வேணா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி சோல் டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். மீன்ஸ் என்னன்னா நம்ம தனியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். மீன்ஸ் என்னன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு இன்ஸ்பெக்ஷன் மட்டுமா அந்த டிஃபெக்ட் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்ல நம்ம எவ்வளோ டெப்த்தில் இருக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வேற ஒரு மெத்தட்ஸ் கொண்டு போய் தான் அதோட சைஸ்லாம் கண்டுபிடிக்க மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்கு, அது வந்து அலோபல் லிமிட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மட்டும் கண்டுபிடிக்க முடியும். அதோட சைஸ்லாம் ஜஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து the ultrasonic test is often used for conjunction. ஓகே, கன்ஜெக்ஷன் வித் த ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங். மீன்ஸ் என்னன்னா நீங்க அல்ட்ராசோனிக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லுங்க. பிகாஸ் இட் டிட்டர்மைன்ட் பை த டெப்த் ஆஃப் அ டிஃபெக்ட் ஃப்ரம் திஸ் டெஸ்ட் சர்ஃபேஸ். அதாவது என்னன்னா from this the depth surface and for example இதான் உங்களுடைய ஸ்பெசிமென் அப்படின்னா இதில் என்ன பண்றீங்க, நீங்க வந்து அல்ட்ராசோனிக் டெஸ்ட் வந்து பண்றீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுது. பட் அங்க ஹோல் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும், எவ்வளவு டெப்த்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஃபர்தரா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். அப்படி ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் கொண்டு போகும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க எவ்வளவு டெப்த்தில் ஹோல் இருக்கு நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு கன்ஜெக்ஷன் வித் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அல்ட்ராசோனிக் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அகைன் யூ ஆர் கோயிங் வித் ரேடியோகிராஃபிக் டெஸ்ட். அப்படி பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து எவ்வளவு டெப்த்தில் வந்து அந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பர்சன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. In ultrasonic testing, very high frequency sound waves are transmitted through the part of tested. A sound waves are written and sender for this display graph on this monitoring screen initial interruption. ஓகேங்களா? அதாவது நம்ம எவ்வளவு அம்சம் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ரிட்டர்ன் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போராசிட்டி இருக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேக்யூம் ஹோல்ஸ் இருக்கான்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்ச முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் பாருங்க. சின்ஸ் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ஒன்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன் ஏர்ல போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போகும். ஸோ அதனால இந்த டெஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிக்விட் மீடியம்ல வச்சு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க the test must be done with the part மீன்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் சிங்கிள் சென்டரா இருக்கலாம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்டியூசரா இருக்கலாம், ரிசீவரா இருக்கலாம். இம்மர்ஸ் இன் வாட்டர் வித் டிரான்ஸ்டியூசர் கப்புள்டு வித் ஒர்க் பீஸ் இன் தின் லிக்விட் ஃபிலிம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தின் லிக்விட் ஃபிலிம்ல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து செக் பண்ண போறோம். அது கீழே ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ஃபிகர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து இம்மர்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெத்தட்லயும் பண்ணலாம். இம்மர்ஸ் டெஸ்ட்ங்கிறது எடுத்தோம்னா ஃபுல்லா வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிமெனை முழுகடிச்சிட்டு அது மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்டியூசர் வச்சு டிரான்ஸ்டியூசர் மூலமா வந்து வேவ்ஸ் ப்ரொவைட் பண்ணது இம்மர்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதே வந்து தின் ஃபிலிம் இல்ல கான்டாக்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வெல்ட் ஸ்பெசிமென் மேல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு சின்ன லேயர் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிடுவாங்க, மீன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அது மூலமா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சரியான வேவ் லென்த்துக்கு நமக்கு அந்த வெல்ட் ஸ்பெசிமென்ல நமக்கு வேவ் லென்த்துக்கு வந்து வேவ்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகும். இதே ஏர்ல ப்ரொபகேட் ஆகும் போது கம்மியாக தான் ப்ரொபகேட், சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்டியூசர் அண்ட்
சென்டரில் வந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி இந்த கேத்தோட் ரே ஆசிலேட்டர் டியூப் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேத்தோட் ரே டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வேவ்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு செக் பண்ணிடலாம். வேவ்ஸ் பேஸ் பண்ணி ஈஸியாக செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனுப்புற வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் பார்த்தா ரொம்ப ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், அப்போ அகைன் தென் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் டெஸ்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறாங்க, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் மெத்தட் வெல்டிங் ஏரியாவில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் டு டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். ஓகேங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக் பண்ணுறோம். என்ன டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அப்படின்னா வந்து வெல்டிங் திக்னஸ், தென் வெல்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் கிரைட்டீரியா பீயிங் யூஸ். என்ன இன்ஸ்பெக்ஷன் கிரைட்டீரியா யூஸ் பண்றோம், வெல்டிங் திக்னஸ் என்ன, வெல்டிங் ப்ராசஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் அல்ட்ராசோனிக் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வேர்ஸ் த டெஸ்ட் இஸ் ரெக்வயர்ட் அவுட் ஆஃப் இஸ் பர்பெண்டிகுலர் வித் இஸ் டிரான்ஸ்டியூசர் a wedge or angle plate placed under the transducer. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெல்ட் ஸ்பெசிமன் எடுத்துட்டு பர்பெண்டிகுலரா டிரான்ஸ்டியூசர் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆங்கிள் பிளேட் இன் சென்ஸ் என்ன அர்த்தம்னா இது மாதிரி ஒரு ஆங்கிள் பிளேட் எடுத்துருவாங்க. இதுல வந்து டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுவாங்க வச்சிருவாங்க, வச்சு இது மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி லொகேட் பண்ணி அனுப்புவாங்க. அது கீழே வந்து நான் பிக்சர் கொடுத்துருக்கேன், அது ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அட் டிசைர் ஆங்கிள் ப்ராப்பர்லி ஸ்கேன் த மெட்டீரியல் ஷோ இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் பாருங்க, அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் இஸ் அ போர்ட்டபிள் அண்ட் நான் அசாடஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம், நம்ம வந்து மாற்றி கொண்டு போய்க்கலாம், இந்த இடத்துல கொண்டு போய்க்கலாம். இன் அடிஷன் டு அல்ட்ராசோனிக் இன்ஸ்பெக்ஷன் அவங்க ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா வந்து கிரேட் பெனட்ரேஷன், ஓகேங்களா, பவர் allow in a testing of thickness of material. For example, நீங்க என்ன thickness of material எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து penetration level ரொம்ப அதிகமா இருக்கதால you can use any thickness of the material in ultrasonic machining as an ultrasonic testing method அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு advantages, major advantages. அது மட்டும் high sensitive, ஓகேங்களா, allows detect the small discontinuity for short period of time. அதாவது ஹை சென்சிட்டிவ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷனில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் டிஸ்கன்டினியூட்டி கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன் கேன் பி டன் ஃப்ரம் ஒன் சர்ஃபேஸ் from on surface. ஓகேங்களா, ஆன் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டிரான்ஸ்டியூசர் ஜஸ்ட் லே பண்ணி கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து உள்ள இன்டர்னலா இருக்கிறதால இன்டர்னலா நீங்க வந்து பிரேக் பண்ண அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அதை ஒரு சர்ஃபேஸ்ல பேஸ் பண்ணி வச்சு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம the major advantages for ultrasonic testing is advanced skill. Disadvantages for this ultrasonic testing, advanced skill required for properly interpretation the result. ஓகேங்களா, ஸோ இன்டர்ப்ஷன் ரிசல்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேவ்ஸ் வந்து அனலைஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து வரக்கூடிய அந்த கேத்தோட் ரே ஆசிலேட்டர் டியூப்ல வரக்கூடிய அந்த வேவ்ஸ் அனலைஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து சரியான ட்ரைனிங் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ஸ்பெசிமன் ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெல் டிசைன், லொகேஷன் ஆஃப் டிஃபெக்ட், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் வெல்ட்மெண்ட் அஃபெக்ட் த இன்டரப்ஷன் ஆஃப் த அல்ட்ராசோனிக் சிக்னல்ஸ். ஓகேங்களா, எந்த இடத்துல இருக்கு வெல் டிசைன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்னலை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசோனிக் சிக்னலை அஃபெக்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னென்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வெல் டிசைன், லொகேஷன் ஆஃப் டிஃபெக்ட் அண்ட் internal structure and complexity of the weldment, and this affect the interruption of ultrasonic signals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But these are all the major disadvantages of ultrasonic testing. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, in order to achieve the desired result, calibration block and reference weld specimen, weld sample are used to calibrate the equipment prior making the test. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேலிபிரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் அல்ட்ராசோனிக் டெஸ்டிங்ல. என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் திக்னஸுக்கு ஒரு மெட்டல் வச்சிருப்பீங்க, அந்த மெட்டலை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டாக வேலை பார்க்கறதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க வெல்டிங் ஸ்பெசிமனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வித் த ப்ராப்பர் கேலிபிரேஷன் த ஆப்ரேட்டர் கேன் then interrupt the result and inspection the specimen. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேலிபிரேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தரா நீங்க வெல்டிங் ஸ்பெசிமன் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸாக்டா எப்படி அல்ட்ராசோனிக் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நம்ம வெஜ் அந்த ஆங்கிள் பிளேட் மெத்தட்னு சொல்றோம். ஆங்கிள் பிளேட் மெத்தட் நம்ம பண்றோம், அந்த இது ஆங்கிள் பிளேட்னு சொல்றோம். இந்த ஆங்கிள் பிளேட்ல நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்டியூசர் லே பண்ணிருக்கோம். இந்த டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ப்ரொபகேட் பண்ணும். அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் மூலமா நமக்கு என்ன பண்ணா எந்த இடத்துல வெல்ட் அடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸாக்டா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறோம். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ரிசீவர் எடுத்து நம்ம கேத்தோட் ரே டியூப் மூலமா நம்ம எப்படி நமக்கு வந்து வேவ்ஸ் இருக்கு மீன்ஸ் எந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா, இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தட் ஃபார் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷனுக்கு. அடுத்து பார்க்க போற மெத்தட் அப்படின்னா ரேடியோகிராஃபிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்ட்ராசோனிக் மெத்தட்ஸ் பார்க்கறதுக்கு அடுத்தது ரேடியோகிராஃபிக் மெத்தட் பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அல்ட்ராசோனிக் மெத்தட்ஸ்ல நமக்கு வந்து உள்ள டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா எவ்வளவு டெப்த்ல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது நம்ம ரேடியோகிராஃபிக் மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதான் பார்க்க போறோம். இப்போ ரேடியோகிராஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்றோம், மீன்ஸ் எக்ஸ்ரேஸ் இல்ல காமா ரேஸ் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ரேஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்கேனிங் மாதிரி பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் கால்டு ரேடியோகிராஃபிக் test சொல்றோம். It is a non-destructive testing method that reveals the presence of
பிரசன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தான் சொல்றாங்க. பிரசன்ஸ் அதாவது அந்த இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் அதோட நேச்சர்னா எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல கண்டுபிடிச்சா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும் இந்த இன்டீரியர் ஆஃப் த வேர்ல்ட். அப்ப நம்ம எப்படி கொஸ்டின் கேட்பாங்க இனிஷியலா அப்படின்னா, ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிலபஸ் ஆட் பண்ணிக்கிறதால எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எந்தெந்த டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிராக்ஸ் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும், எந்தெந்த டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதிகபட்சம். ஓகே, அப்படிதான் நம்ம பேசிக்கா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, திஸ் டாஸ்க் ஓகேங்களா, this test is make us the ability of short wavelength of radiation to be penetrate. ஓகேங்களா, யூஸ் பண்றது நம்ம short wavelength of radiation to be penetrate சொல்லியிருக்கோம். நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து இங்க ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் காமா ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணா எப்படி நம்ம வந்து ரேடியோகிராஃபி டெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறம் காமா ரேஸ் யூஸ் பண்ணா எப்படி ரேடியோகிராஃபி டெஸ்ட் பண்றோங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் ஆர் ஃபார்ம் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தட் வில் penetrate the most material. ஸோ எக்ஸ்ரேஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்ரே எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்போ எக்ஸ்ரே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து அது பெனட்ரேட் பண்ணி போதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் கலர்ல காமிக்கும். இதெல்லாம் பெனட்ரேட் பண்ணி போக முடியல, அதெல்லாம் ஒயிட் கலர்ல காமிக்கும். அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. ஓகேங்களா, அண்ட் எக்ஸ்ரே டெஸ்ட் இஸ் சிமிலர் டு திஸ் ஃபோட்டோகிராஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி நம்ம எப்படி எடுக்கிறோம், எப்படி ஒரு ஃபிலிம் இருக்கும், எப்படி நம்ம வந்து பிக்சர் கேப்சர் பண்ணி இந்த ஃபிலிம்ல வந்து எடுக்கிறோமோ, ஜெராக்ஸ் மாதிரி எடுக்கிறோமோ அதே மெத்தட் தான் எக்ஸ்ரே மெத்தடும். ஓகேங்களா, மெஷின் இஸ் ஃபிக்ஸ்டு இன் லொகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட் எக்ஸ்ரே. ஒரு எக்ஸ்ரே டியூப் இருக்கும், அந்த எக்ஸ்ரே டியூப் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமன் மேலே டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு அந்த ஸ்பெசிமனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 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 ஃபிலிம் வச்சிருப்போம். அந்த ஃபிலிம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரொஜெக்ஷன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழும். ஓகேங்களா, ஸோ அந்த விழுந்துட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமன்ல என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்ரேஸ் ஆர் த்ரூ திஸ் மெட்டீரியல் பீயிங் டெஸ்டட். அதுக்கப்புறம் எ ஃபிலிம் ஆர் சென்சர் ஆர் த other side of this material is exposed by these X-rays that pass through this test of material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னது அகைன் சொல்லியிருக்காங்க, கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எனி டிஃபெக்ட்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் in this metal change the amount of X-rays that able to pass through. அதாவது உள்ள இருக்கிற ஏதாவது சேஞ்ச் இல்லை இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்ரே வந்து அந்த டிஃபெக்ட்ஸ்ல மீன்ஸ் அந்த பில்ட்மெண்ட்ல பாஸ் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மெட்டல் இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த இடத்துலலாம் பாஸ் ஆகிறது வேற மாதிரி இருக்கும் எக்ஸ்ரேஸ். அதே வந்து இந்த பர்டிகுலர் டிஃபெக்ட்ஸ்ல பாஸ் ஆகிறது வேற மாதிரி இருக்கும், அதான் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ அதோடைய ப்ரொபகேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற டிஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிகாஸ் more or fewer X-rays passes through this those location. ஓகேங்களா, they looks difference in development of film, அதான் சொல்றாங்க. அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் அதிகமாக ப்ரொபகேட் ஆகுதோ அங்கே வந்து வேற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்கும். அதே மாதிரி எங்கே ரொம்ப கம்மியாக ப்ரொபகேட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப வேற மாதிரியான ஷேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, எஸ். அப்போ இதுவே நீங்கள் காமா ரேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காமா ரேஸ்ங்கிறது என்ன அர்த்தம்னா the gamma rays are electromagnetic waves are similar to the X-ray but with shorter wavelength. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So compared to X-rays, gamma rays are shorter wavelength. The gamma rays are produced from this radioactive material. So gamma rays X-rays வந்து நார்மலா X-ray டியூப் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இதே காமா ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் சச் as கோபால்ட், சீசியம், இரிடியம் அண்ட் ரேடியம் அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு லெட் ஷீல்டட் பாக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப சேஃபாக வந்து லெட் ஷீல்டட் பாக்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the film that is exposed by these X-rays and gamma rays are called radiograph அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் நம்ம ஃபிலிம் எடுப்போம்ல, நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு ஃபிலிம் கொடுப்பாங்களே நம்ம கையில, அதுக்கு பேர் ரேடியோகிராஃப் அப்படின்னு சொல்றேன். இந்த கிராஃப் மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த இடத்துல எப்படி இருக்கு நமக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடி தான் ரேடியோகிராஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ஃபிலிம் இஸ் பிளேஸ்ட் இன் த ஒன் சைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அண்ட் தென் ரேடியேஷன் இஸ் சோர்ஸ் ஆஃப் பிளேஸ்ட் இன் அதர் சைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஒரு சைடில் நம்ம என்ன ஃபிலிம் பிளேஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வெல்ட்மெண்ட் அப்படின்னா இதுல வந்து ஃபிலிம் பிளேஸ் பண்ணுவோம், இந்த பக்கம் வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, the radiation passes through this test material, they exposed the film revealing any inconsistency of this field. ஓகேங்களா, அப்ப இங்க ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருக்குன்னா டைரக்டா நமக்கு என்ன பண்ணிடுவோம், இந்த பர்టిక్యులர் ஃபிலிம்ல அது வந்து ஸ்டோர் ஆயிடும். மீன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரேடியேஷன் சோர்ஸ் ஆஃப் திஸ் மோர் லெஸ் பவர்ஃபுல் பேஸ்ட் ஆன் தட் ப்ரொபகேஷன். அது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிலிம் வந்து பார்த்தா நமக்கு மாறும். The thickness of the material usually determined by the type of radiation source used to be. அதாவது நம்ம என்ன thickness of material யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்ணோமா இல்ல காமா ரே யூஸ் பண்ணோமாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, a radiographic inspection of a fusion welding. Is shown in figure. கீழ வந்து கொடுத்திருக்காங்க. The film is developed by the viewing of special viewer. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இதான் ஒரு காமா ரேஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதான் ஒரு வெல்ட் ஸ்பெசிமன்னா அது கீழவே வந்து எக்ஸாக்டா அது கீழவே எந்த ஒரு கேப் இல்லாம நீங்க ஃபிலிம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இதே நீங்க எக்ஸ்ரே யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டென்சிஃபைங் ஸ்க்ரீன் இருக்கும். அது தாண்டி வந்து நமக்கு வந்து நம்ம இதுதான் ஸ்க்ரீன், அதாவது இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோகிராஃப் ஃபிலிம், அது கீழே நமக்கு வந்து லெட் ஃபிலிம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து செட்டப் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
The radiograph must be compared by the skilled technician to be specifying that define the discontinuity. எல்லாத்துக்குமே ஸ்கில் ஸ்பெசிஃபிங் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ட்ரைன்டு எக்யூப்மெண்ட் இருக்கிறதால ஒரு ரொம்ப வெல் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ங்கிறதால நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரைன்டு ஸ்கில் லேபர் தேவைப்படும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கில் லேபர் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு டென்ஷன் லோடு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம யூடியூப் மிஷின் வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணிடலாம். அதுக்கான மார்க் ஈஸியாக பண்ணிடுவார். இதே வந்து நீங்கள் இந்த கிராஃப் அனலைஸ் பண்ணணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஸ்கண்டினியூ செக் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஸ்கில் லேபர் தேவைப்படுவார் கண்டிப்பாக நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா the film must have a sharp and contrast for this proper definition of the weld and identification of any defects. ஓகேங்களா? ரொம்ப ஷார்ப் அண்ட் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கான்ட்ராஸ்டாக இல்லாமல் டார்க்காக இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து எது டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் இந்த பர்டிகுலர் செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம காமா யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி மாறும், எக்ஸ்ரே யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி மாறும். அப்போ டு என்ஷூர் த ஷார்ப் இமேஜ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பின்னாடி யூஸ் பண்ணுற அந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான இமேஜ் இருக்கணும். ஷார்ப்பான இமேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடித்து யூஸ் பண்ணுறது ஷார்ப் இமேஜ் சொல்கிறாங்க. அப்போ ஷார்ப் இமேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். IQI அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ கால்டு பெனட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பெனட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ யூஸ்டு ஃபார் இண்டிகேட் த குவாலிட்டி ஆஃப் த ரேடியோகிராஃப். குவாலிட்டி ஆஃப் ரேடியோகிராஃப்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேஸ் எக்ஸாக்ட் குவாலிட்டியில் எக்ஸாக்ட் குவாலிட்டினா எக்ஸாக்ட் டிஃபெக்ட்ஸை அப்படியே வந்து என்ன பண்ணணும் ரெப்ளிகா பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ரேடியோகிராஃப்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் ரேடியோகிராஃப் நம்ம கொண்டு வரதுக்கு இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர்னு சொல்கிறோம். அது பேர் ஆல்சோ கால்டு பெனட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா there is 2 types of பெனட்ரோமீட்டர்ஸ் follows. நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பெனட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a whole type of IQ மீன்ஸ் இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர். இந்த whole type of IQங்கிறது என்ன அப்படின்னா a whole type of IQ consists of thin shimனா ஜஸ்ட் ஒரு ஷீட் மெட்டல் மாதிரி ஒரு சின்ன பிளேட். ஓகேங்களா? ஷிம். ஓகேங்களா? ஆஃப் திஸ் பேஸ் மெட்டல் யூஸ்வலி வித் திக்னஸ் ஆஃப் ஈக்குவல் டு 2% ஆஃப் வெல்ட் திக்னஸ். நம்ம என்ன வெல்ட் யூஸ் பண்றோமோ அதோடைய 2% வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷிம் சைஸ் இருக்கும் திக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1-2 அப்படின்னா மோர் ஹோல்ஸ் வித் வேரியஸ் டயமீட்டர்ஸ் ஆர் டில்ட் இந்த மெட்டல் ஷிம். அந்த மெட்டல் ஷிம்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெட்டல் தான் மெட்டல் ஷிம் சொல்லுவாங்க. இந்த மெட்டல் ஷிம்ல என்னன்னா இது மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஹோல் டயமீட்டர் வந்து பார்த்தா நம்ம ட்ரில் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? whole diameter in the metal shim. The shim laid next to the weld before the X-ray being laid. அதாவது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெல்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷிம் வந்து வச்சிருவாங்க. இதான் உங்களுடைய கிராஃப்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஷிம் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஹோல் போடுறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல் வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொபகேட் ஆகும். இந்த ஹோல் வழியாக நமக்கு வந்து அந்த வெல்ட்மெண்ட்ல ப்ரொபகேட் ஆகும். அப்படி ப்ரொபகேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எபிலிட்டி ஆஃப் திஸ் ரேடியோகிராஃப் இஸ் ஷோன் இஸ் டிஃபைன் சைஸ் ஆஃப் ஹோல் அண்ட் பெனட்ரேஷன். அதாவது இந்த சைஸ் ஆஃப் ஹோல் பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன டயமீட்டர் ஹோல் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்குடைய பெனட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வந்து சின்ன டயமீட்டரில் நான் வந்து இன்னொரு ஹோல் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பெனட்ரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சைஸ் ஆஃப் ஹோல் பெனட்ரோமீட்டர் எஸ்டாப்ளிஷ் த ரேடியோகிராஃப் குவாலிட்டி. த ரெசல்யூஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இண்டிகேட் பை த ஸ்மாலஸ்ட் ஹோல் தட் விசிபிள். அதாவது இது மூலமா நம்ம அனுப்புறதால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் ஈஸியாக நம்மளால பயன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரெசல்யூஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இண்டிகேட் பை ஸ்மாலஸ்ட் ஹோல் ஆஃப் இந்த ஃபிலிம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிம். இதுதான் வந்து யூஸ் பண்ற அந்த ஷிம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இந்த வெல்டிங்க்கு யூஸ் பண்றோம். அப்போ வெல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அது நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஃபெக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் இதோட மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெல்டிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் NDT யூஸ் பண்றோமோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். கேஸ்டிங்ல எப்படி வந்து NDT யூஸ் பண்றாங்க மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். வெல்டிங்ல இந்த டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து பார்த்தா NDTல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? கேஸ்டிங்ல அப்படியே வந்து டோட்டலா கொஞ்சம் மாறுது. அப்ப நம்ம சிலபஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கேஸ்டிங் வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன் பிராக்கெட்ல NDT கொடுத்துருக்காங்க. அப்ப NDT மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங் படிக்கணும், நான் டிஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங் படிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங் நம்ம வந்து SOM படிப்போம். நான் டிஸ்ட்ரிக்ட் டெஸ்டிங் வந்து பார்த்தா நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல படிக்கிறோம். மீன்ஸ் புதுசா ஆட் பண்ணி சிலபஸை படிக்கிறோம். அப்ப வெல்டிங் தனியா படிச்சீங்க, கேஸ்டிங் தனியா படிச்சீங்க. தட் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் இஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இயர்லி பேர்டு ஆஃபரும் போட்டிருக்காங்க. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாயின் 25 மெம்பர்ஸ் வந்து பார்த்தா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? புக்ஸ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இந்த கிளாஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா யூடியூப் சேனல்ல வரப்போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது சப்ஜெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல, மீன்ஸ் அப்டேட் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல. அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு 8190879379. இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் கால் பண்ணீங்க அப்படின்னா இல்ல வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட்ஸ் ஆல்சோ.
ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்துட்டாலும் அதுக்கப்புறம் ஒன்லி 3 months. ஓகேங்களா? 3 months கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.